ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா இட்லி. இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் நினச்ச உடனே இது டக்குன்னு பண்ணிடலாம். செய்கிறது ரொம்ப சுலபம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான இந்த ரவா இட்லி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த இட்லி பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் ரவையை ஒரு பேனில் எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையோட கலர் மாறாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 ஸ்பூன் உப்பு நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து வறுத்த ரவையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ரவை ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் ஆறி போயிருக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது நாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரவை தையில் நல்லா கலந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும். ரவை சேர்த்ததும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 இன்ச் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் தாளித்து வச்ச தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். இட்லி கொஞ்சம் பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு தயாராகிடுச்சு. அடுத்து ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடாவை ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்த உடனே நாம் இட்லி ஊற்ற ஆரம்பிக்கணும். இல்லைனா உங்களுக்கு இட்லி புளிச்சு போயிடும். ரெடியாக இருக்க இட்லி தட்டில் நாம் இப்போ இட்லியை ஊற்றிக்கலாம். மாவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். 1 கப் ரவைக்கு ஒரு 8லேருந்து 10 இட்லி வரைக்கும் வரும். அடுத்து நாம் இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நாம் பிளேட்ஸை வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி ரெடி ஆகிருக்கும். இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு குச்சியோ இல்லை கம்பியோ எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா நமக்கு மாவு வரக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு கொஞ்சம் கூட வரல. இட்லி வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சுட சுட ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.